ஒரு சிலருக்கு பய உணர்வு எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு சடனாக ஒரு டிப்ரெஷன், ஒரு இழப்பு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இழப்புலேருந்து கொஞ்சம் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இல்யூஷன் மாதிரி பிரெயினில் படுத்திருக்கும் போது ஒரு டாட்டாக ரவுண்டாக அவளுக்கு ஒரு ஃபியர் வருது. அதுலேருந்து அந்த ஹோல்ஸை பார்த்தாலே ஒரு பயம் வந்துடுது. அது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைஃபோஃபோபியா. இந்த ஃபோபியா அவளுக்கு அந்த ஒரு ஹோல்ஸை பார்த்தா ஒரு பயம்ன்றதே அதுக்கப்புறம் தான் வருது, அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் தான். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பயம் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுலேருந்து இல்லை வேற ஒரு இன்சிடெண்ட் மூலயமா தானாகவே மனசில் வந்து க்ரியேட் ஆகுது, அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன்னால். ஸோ இந்த மாதிரி பயங்கள் வந்து இதனால தான் வருது. இந்த பயத்துலேருந்து ஓவர் கம் பண்ணணும்னா அந்த இன்சிடெண்ட்லேருந்து முழுசாக அவங்க வெளியே வரணும். அப்போ தான் இந்த பயத்துலேருந்து அவங்களால வெளியே வர முடியும். இதுக்கு நம்ம நிறையா வந்து அனலைஸ் பண்ணணும். நீங்களாகவே செல்ஃபாக உட்காந்து ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி இதுக்கு என்ன பண்ணணும்னு உங்ககிட்டே அதுக்கு சொல்யூஷன் கேட்கணும். ஸோ உங்களோட பாடிக்கும் உங்களோட மைண்டுக்கும் அதை பற்றி கண்டிப்பாக தெரியும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து வரனால அதுக்கு சொல்யூஷனும் என்னன்றதை உங்கள் மைண்ட் உங்ககிட்ட சொல்லும். ஸோ அது வந்து அனலைஸ் பண்ணணும். இல்லை அதுக்கு மேலே இந்த ஃபியர் இருக்குது அப்படின்னா உங்களோட மைண்டை வந்து அந்த ஃபியர்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு டாக்டர், நியர்பை ஹோமியோபதி டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி இதுக்கு நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது வந்து கண்டிப்பாக இதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த பயம் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்துருந்தாங்கன்னா அதுலேருந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணவே பயமாக இருக்கும். ஒரு சிலர் ஹாஸ்பிட்டலில் அந்த டிசீஸ் வந்து இறந்தவங்களை பார்த்துருந்தா அதுலேருந்து ஒரு டிசீஸ்னாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்படி ஒரு விதமான பயங்கள் வந்து ஒரு இன்சிடெண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மனசும் அதில் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது சொல்லுவாங்கள்ல, சில விஷயங்கள் சொல்லாத, பயந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து மனசு நம்ம எவ்வளோ பெரியவங்களானாலும் ஒரு சில நேரம் குழந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த பயத்தில் ஒரு அட்டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பயம் பிடிச்சிக்கும். ஸோ இது வந்து பெயின்றது கூட முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை பற்றி பயப்பட வேணாம். இதை ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு சப்போர்ட்ஸ்க்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸும் இருக்குது.